சார், விஜய் அவர்களை பற்றி ஒரு உதவியாளர் கொடுத்த பேட்டி பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா, ஒரு சராசரியான நபர்களே கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க, தங்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியா பணம் குடுத்து, நம்முடைய ஆளா வச்சுக்கோப்பா, அப்படிங்கிற மாரியான ஒரு தன்மை பணக்காரர்கள்ட்ட எப்பவுமே இருக்கும். ஒரு ரூ. 50 குடுக்குற இடத்துல ரூ. 100 குடுத்து டிப்ஸ் குடுத்து, நம்ம கூப்பிட்டா வரணும், கொள்ளணுங்கிற மாரியான மெயின்டெயின் பண்ணுவாங்க. பணக்காரர்கள்ட்ட அந்த தன்மை உண்டு. ஆனா, விஜயை பற்றி கேட்பது எல்லாமே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. ஒரு உதவியாளர நெஞ்சில ஏறி மிதிச்சிருக்காரு, ஓங்கி அரைஞ்சிருக்காரு, மூஞ்சில ஏதோ தூக்கி எறிஞ்சிருக்காரு, இப்படியே சொல்றாரு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா, அவருக்கு 52 வயது விஜய்க்கு. சினி ஃபீல்ட்ல இருந்திருக்காரு. அவங்க அப்பாவுடைய படங்கள் எல்லாமே இந்த உழைக்கும் தொழிலாளர்கள், அது மக்களுக்கு பாடுபடுற மாரி. இவர் நடிக்கிற படம்லாம் ஒரு ஹீரோ. ஏழைகளை காப்பாத்துற மாதிரி தானே வர்றாங்க. மக்கள் பிரச்சனை. இப்ப அரசியலுக்கு வந்து நான் திமுக ஒழிச்சிட்டு ஏழைகளை காப்பாற்ற போறேன்னா சொல்றாரு. இப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கிற ஒருத்தர் தன்னையே நம்பி இருக்க பாவம் அந்த தொழிலாளியை நெஞ்சில மிதிக்கிறாரு, ஓங்கி அரைஞ்சிருக்காருன்னு பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா விஜயகாந்தை பத்தி வர செய்தியெல்லாம் யார் வந்தாலும் சாப்பாடு போடுவாரு, அவருக்கே தெரியாம அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு உதவி இருப்பாரு, இப்படி சொல்றாங்க. ரஜினியை பத்தி கூட இந்த மாதிரி நிறைய தகவல் உண்டு செய்யறாங்க. ஆனா விஜயை பத்தி வர்றது எல்லாருமே தான் கூட இருந்த எல்லாருக்கும் உதவி செய்ய மாட்டாரு, ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டாரு, தொழிலாளருக்கு உதவி செய்ய மாட்டாருன்னே வருது. நீங்க கூட அவங்க அப்பாவை பத்தி ஒரு பேட்டி சொல்லியிருந்தீங்க. ஒரு லைட் மேனை போய் கொடை எடுத்து வைக்க போனாரு. விஷ்ணு படத்துல உங்க படத்துல ஒரு லைட் மேன் இல்ல, ப்ரொடக்ஷன் மேனேஜர் அடிக்க போனாரு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி வேற. அவர் வந்து பாத்தீங்கன்னா மூணாறுல அந்த மலையில வந்து அடிக்க போறாரு, அடிக்க துரத்துறாரு. நீங்க இவங்க விஜய் என்னன்னா இப்படி உதவியாளரை எட்டி உதைக்கிறாரு. என்ன சார் இப்படிதான் நினைப்பான்? அவங்களுக்கு ஃபீல்டு தெரியும், அவங்களோட பழகிருக்கீங்க சினிமால, என்ன சார்? எனக்கு வந்து ஆரம்பத்துல விஜய் விஷ்ணு படத்துல நடிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி வந்து அவங்க அப்பாவுக்கும் அவருக்குமே நிறைய பிரச்சனை வரும், ஏகப்பட்ட. அப்பயே 93 நான் 94 95 பாத்தீங்கன்னா அப்பா ஒரு விஷயம் சொல்லுவாரு. எஸ்ஐசி சார் வந்து விஜய்கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னுவாரு. இவர் வந்து ஒரு பேட்டர்ன்ல நடிப்பாரு. ரெண்டு பேருக்கும் சின்ன கருத்து வேறுபாடு வரும். அதாவது வந்து இவர் டைரக்டர், இவர் நடிகர். அப்படின்னும் போது கருத்து வேறுபாடு வந்தோன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவிச்சுக்கிட்டு டப்புன்னு வந்து ஸ்பாட்ல கேமரா ரன்னிங்ல இருக்கும் போதே கார் எடுத்துக்கிட்டு செட்டை விட்டு கிளம்பி போயிருவார். இதெல்லாம் வந்து விஜய் வந்து ரொம்ப ஆட்டிடியூடான தலைவலியா இருக்குமே. இல்ல தலைவலி தான், என்ன பண்ண முடியும்?